இந்த ஸ்பாஞ்ச் இல்லாமல் இந்த சவுண்ட் கேட்குறதுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? இதை காதில் மாட்டி பார்த்துருக்கீங்களா? இல்லை, கஷ்டம் இல்லையா? இட் இஸ் நாட் பாசிபிள். அது ஒரு மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதோடைய பர்பஸே அது நிறைவேற்றது. அதே மாதிரி இந்த டிஸ்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இது உங்களுடைய ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு டிஸ்க் இருக்குது. இது 2 வெர்டிபிரேட் நடுவில் இருக்கிறதுனால இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்கோட வேலை ஒரு ஸ்பாஞ்சி கேரக்டர், அதாவது இந்த ஸ்பாஞ்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த ஸ்பாஞ்சி கேரக்டர் என்ன செய்யுதுன்னா, குனியும் போது வளர்ந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்குது. நீங்கள் எனக்கே குடியும் போது முதுகு உடஞ்சிருதா என்ன? இல்லை, திரும்ப நீங்கள் கம்ப்ரெஸ் ஆகும்போது அது கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குது. அதோட வேலையே அந்த ஸ்பாஞ்சி வேலை தான். இன்றைக்கி நீங்கள் சில நேரங்களில் சில இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் ஆக வேண்டியிருக்கு. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ஆனால் அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட பெக்குலியரான பர்பஸ் இருக்குது. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த ஸ்பாஞ்ச் இல்லாமல் இந்த சவுண்டை முழுமையாக கேட்க முடியாது. இதுக்கு பர்பஸ் நிறைவேறாது. இந்த ஸ்பாஞ்சு தனியாக இருந்தால் இதுக்குரிய மாதிரி பயன்படுமான்னு எனக்கு தெரியாது. அதுவும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் தன்மை உணராமல் இருக்கிறீங்கன்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ, சில நேரங்களில் நீங்கள் ஸ்பாஞ்சு மாதிரி இருங்க. இது இல்லைன்னா அது கலண்டுருங்க. நிறைய நர்வ்ஸுக்கு வந்துட்டு ஸ்க்ராட்ச் ஆகி பயங்கரமாக வலி எடுக்கும். இட்ஸ் நாட் பாசிபிள், உடஞ்சிரும், கிராக் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுடைய அந்த ஸ்பாஞ்சி கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதாவது சில தீமைகளுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்துப்பாங்க. அதை பற்றி நான் பேசவே இல்லை. ஐயோ, அங்கே வரலண்ணா. ஆனால் நான் எதை சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா, உங்களுடைய பர்பஸ், உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கட்டும்னா, சரி விடு, சரி இதை செய்வோம், சரி இவங்களுக்காக இதை பண்ணி கொடுப்போம், நன்மையானால் அதை செய்து கொடுங்கள். இந்த ஸ்பாஞ்சுக்கு ஒரு அழகான கேரக்டர் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த அன்பு வெளிப்படையாய் தெரியட்டும். இதுக்கு அங்கே இல்லைன்னா மதிப்பு இல்லை, நீங்கள் உங்களை மாதிரி இல்லைன்னா மதிப்பு இல்லை. சிலருடைய வாழ்க்கையில் பெயினை ஆற்றுறதுக்குரிய ஸ்பாஞ்சாக நீங்கள் இருங்க. சிலருடைய வாழ்க்கையில் அவங்க ப்ரோக் ஆகாமல் இருக்கிற அந்த வேண்டேஜ் பாயிண்ட்டாக அந்த ஸ்பாஞ்சாக நீங்கள் இருங்க. இது இல்லாமல் கேட்டு பார்த்தா சப்புன்னு இருக்கும், வலிக்கும், இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவங்க வாழ்க்கையை நீங்கள் அழகாக்குறது கூட சில நேரங்களில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. ஸோ லிவ் யுவர் பர்பஸ். நீங்கள் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் போன் ஆகணும்னு நினைக்காதீங்க. நம்ம வேறு இடத்துல அப்படி இருக்கலாமா இருக்கலாம், ஆனால் இங்கே நம்ம இதுதான். உங்களை புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை அழகாகும். லவ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். தேங்க்யூ, பாய்.